ஹலோ கைஸ், நான் உங்கள் கடப்பணிமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஷன் பி அட்வென்ச்சர் சீசன் 1 எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். எக்ஸாமில் இருந்த அந்த பி ரேங்க் இன்செக்டர் நம்ம ஹீரோ தேடி வந்துட்டு இருக்காரு. ஒரு பாஸ் பண்ணிட்டியா, சூப்பர், நம்ம வேணா ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரிங்க் குடிக்கலாமா அப்படின்னு அவர் கேட்கவும், எங்கே வச்சு குடிக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்குறான். உன் பார்ட்டி மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அவங்கள நான் மீட் பண்ணலாமான்னு கேட்கவும், சரின்னு நம்ம ஹீரோவும் அட்ரஸை கொடுத்துருப்பான். இன்னும் நான் வழி மாறி டீமன் கேஸ்லுக்கு வந்துட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. கேட் என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, டெக்கரேஷனுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஒரு குட்டி வழி இருக்குன்னு போய் மணி அடிச்சா அந்த பெரிய டோரை தான் நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணிட்டு இதுதான் என்ட்ரன்ஸ் சொல்லி கூப்பிடுறான். சுற்றி எந்த மான்சருமே இல்லையேன்னு அவர் கேட்கவும், மான்சர்லாம் இந்த பக்கமே வராதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் எதுக்கு ஆர்மரை போட்டுட்டு வர சொன்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன்னா நீங்க உயிரோட திரும்ப போகணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெல்கம் மிஸ்டர் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரீனட் வெல்கம் பண்றா. இங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்காளான்னு பார்க்கும்போது பூம்னு சொல்லி லெவல் 6 நேச்சர் ஸ்பெல்ல வச்சு அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து தடுக்கிறான். உங்ககிட்ட நான் 23,000 டைம் சொல்லிட்டேன் கேஸ்லுக்குள்ள அட்டாக் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நம்ம விளையாண்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவன் சொல்றான். கேஸ்ல் சேவரை உடச்சதுக்கு உன் ஃபுட்ல இருந்து தான் பட்ஜெட்டை கழிப்போம் அப்படின்னு சொல்லி ரீனட் சொல்லவும், இல்ல வேண்டாம், என் ஃபுட் எல்லாம் கம்மி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கறா. நான் ஆலிஸ் கூட போய் விளையாடுறேன், இல்லைன்னா அவன் திரும்பவும் இதை தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். லிங்க்ஸ் தனியா வீட்டை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்கிறாங்க. வெளியே மிசட் என்னடா புது வெப்பனை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஓ, நீங்க தான் ரிக்ஸுன் அந்த ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி மிசட் கேட்கவும், என் பேரு லிங்க்ஸ்னு அவர் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. இந்த வெப்பனை பத்தி அவர் கேட்கவும் அவனே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, வேணா ஷூட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில அவன் கொடுத்துறான். சின்ன டார்கெட் அட்டாக் பண்றதுக்கு பெரிய சைஸ் லான்ச்சர் அனுப்பி வைக்கிறான். அட்டேங்கப்பா, இந்த வெப்பனை வார்ல யூஸ் பண்ணா வாரே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி லிங்க்ஸ் பாக்குறாரு. ஒரு ஆர்க்கு புக் படிச்சிட்டு இருக்கா, ஒருவேளை இதுவும் அவங்களோட பார்ட்டி மெம்பர் இல்ல ஒருத்தர் அப்படின்னு அவர் பார்க்கும்போது, இப்ப பாத்தீங்கன்னா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். இது என்னோட பிரைவேட் ரூம், அது லைப்ரரி மாதிரி தெரியும், என்ன சுத்தி புக்ஸ் இருந்தா நான் காமா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் சொல்லுவோம். எல்லா புக்கையும் நீங்க ரீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், முக்காவாசி புக்கை நான் ரீட் பண்ணிட்டேன், ஆனா ரிக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனால சில புக்கை நான் என்ன ரீட் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீங்க தான் ரிக்கு ட்ரைனிங் கொடுத்தவரா, எனக்கும் 1-2 லெசன் கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு லிங்க்ஸ் விவரம் தெரியாம கேட்டுருந்தான். தாராளமான பிராஸ்டனும் கூட்டிட்டு போயிருந்தான். மாஸ்டர் பிராஸ்டன் கூட ட்ரைனிங் எடுக்க போயிருக்காரு, அவரே தன் சாவ தேடி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். லெட்டினா லில்லியா உங்க அப்பா சாவ போறான் அப்படின்னு சொல்லி அவர் கீழே விழுந்தா. அவருக்கு எதுவுமே ஆகல. ரீனட் தான் மதியம் சமைக்கிறதுக்காக கொண்டு போறன்னு ஒரு பெரிய மான்ஸ்டரை கொண்டு போயிட்டு இருக்கா. அதுல அவர் விழுந்ததுனால அவர் சேஃபா விழுந்திருக்காரு. வெயிட்டை கட்டிட்டு ஓடணும் பிராஸ்டன் தான் அவரை கீழே தள்ளி விட்டுருக்கான். நீங்க மட்டும் வரலன்னா நான் செத்துருப்பேன் அப்படின்னு லிங்க் சொல்லவும், பிராஸ்டன் தான் ட்ரைனிங்ல முக்காவாசி ரிக்க கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி ரீனட் சொல்றாரு. நம்ம ட்ரைனிங் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் வந்து நிக்கிறான். உயிரோட இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நான் இன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி லிங்க்ஸ் இப்ப கீழே விழுந்து கிடக்குறாரு. அவர் லைட்டா தான்ப்பா ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொன்னாரு அப்படின்னு லிங்க் சொல்லவும், லைட் ட்ரைனிங் கொடுக்குறேன், இனி நான் பண்ண மாட்டேன், சீரியஸா நான் எடுத்துக்கிறேன். இந்த 3 பேர் இதை சொன்னாக்கா அதை நம்பவே கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரிக்கு நானும் அவர் கூட விளையாடலாமா அப்படின்னு ஆலிஸ் கேட்கவும், வேண்டாம் அவர் சாம்பலாயிருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி நடக்கும் தெரிஞ்சா அவரை எதுக்கு இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லி மிசட் கேட்கறான். இது என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வருத்தப்படுறான். ரீனட் ஒருத்தி தான் இங்க இருக்கிறதுலே நார்மலா இருக்கா, உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு கேட்கவும், ரீனட்டும் நானும் அந்த மாதிரி கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட என்னப்பா, எல்லாமே பர்ஃபெக்ட் டைமிங் தான், டைமிங்ல நீ கரெக்டா பண்ணா மத்ததெல்லாம் தானா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப நைட் எல்லாருமே ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க. சாப்பாடு டேஸ்டா இருக்குன்னு லிங்க் சொல்றாரு. இப்ப ரீனட் கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாடு கேட்டுட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வரேன்னு அவளும் போகும்போது, ரிக்கி நான் சொன்ன டைமிங் இதுதான், இப்போ அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு லிங்க் சொல்லவும், சரின்னு நம்ம ஹீரோவும் போறான். ஆமா ரிக்கிக்கு ஏதோ இன்பான் ஸ்கில் இருக்குன்னு சொன்னானே அப்படின்னு லிங்க்ஸ் கேட்கவும், ஆமா அது அவனால ஆக்டிவேட் பண்ண முடியாது, ஈவன் அவனோட இன்பான் ஸ்கில் இல்லாமலே அவன் எஸ்ராங்க்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அவனோட அந்த ரெட்ல ஸ்டோன் அவன் ஆக்டிவேட் பண்ண எங்களை விடவும் அவன் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவான். அப்புறம் மிஸ்டர் லிங்க்ஸ், நீங்க சென்ட்ரல் கில்ல தானே ஒர்க் பண்றீங்க, உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கணும். 6 மேஜிக் ஸ்டோனை பத்தி கேள்விப்பட்டீங்களான்னு கேட்கும். அது யாமட்டஸ்ல வரது தானே கேட்கறாரு. கைசர் ஆல்ஸ்பட்டை டிஃபீட் பண்றது தான் எங்க கோல். அந்த 6 ஸ்டோனை வச்சு தான் அந்த மான்ஸ்டர் தூங்குற இடத்தை நம்மளால ஓபன் பண்ண முடியும். 200 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ஓபன் பண்ண முடியும். இப்ப டைம் நெருங்கிட்டதுனால அந்த மேஜிக் ஸ்டோன்லாம் இப்ப நிறைய மாணவன் ரிலீஸ் பண்ணுவான் அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்களே சொல்றீங்கன்னா அப்ப அந்த ஸ்டோரிலாம் உண்மைதான் போல, நான் கான்ஃபிடென்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல இதை பத்தி தேடி பாக்குறேன், இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ கொடுத்த அட்வைஸ் ஒர்க் அவளப்பா, அவ எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கு, டைமிங் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட்வென்ச்சரா இருந்துகிட்டு எதுக்கு தான் நான் இந்த கிளீனிங் வேலையெல்லாம் பாக்குறோம், ஆன்சர்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து அதுங்களை அடிச்சு துவச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆனா சாரி இதை உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு கில்டு மாஸ்டர் பேசிட்டு இருக்கிறது அந்த பொண்ணுக்கு பாக்குறா. ஆர்க்கு குட்டி பொண்ணு வயசான ஆள், கில்டு மாஸ்டர் இவங்களை பார்த்து பயந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாக்குறா. 2 ஏராங்க் அட்வென்ச்சர்ஸ் மொத்தம் 4 பேர் இருந்தா போதும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க கூட வர்றதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கான்னு பிராஸ்டன் கேட்கவும், ஹே ரே நீ ஸ்ட்ராங்கான மாஸ்டர்
மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணணும்னு சொன்னால, இது உனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கில்டு மாஸ்டர் அனுப்பி வைக்கிறாரு. ஓ இவதான் எங்க ஹெல்ப்பரா அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் கேட்கறான். குழந்தையே போகுது, அப்ப நான் இந்த ஃபைட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ரேங்கட பொண்ணு சரின்னு சொல்றா. ஆனா இந்த ஆலிஸ் ஒரு சாதாரண குழந்தை இல்லைன்னு அவளுக்கு தெரியல. நீங்க எதை தேடி போறீங்கன்னு கேட்கவும், ஒரு மேஜிக் ஸ்டோன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது நிறைய காசுக்கு போகுமே அப்படின்னு கேட்கவும், ஆமா ஆனா நாங்க அதை விற்கிறதுக்காக வரல, அந்த ஸ்டோனை மான்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், நான் இப்போ ஒரு எஃப் ரேங்க், ஆனா கூடிய சீக்கிரமே ஏ ரேங்க் ஆயிருவேன், எவ்வளவு பெரிய மான்ஸ்டர் இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோட ரேங்க கேட்கவும், நான் ரீசெண்டா தான் ஏ ரேங்க் ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஸ்டோனை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. மிசட்டும் ராஸ்டன் பார்ட்டியை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்டெல்த் மோட்ல ரீனட்டோட ஸ்கர்ட் கீழே ஒரு பைப் அனுப்புறான். ஏர் பம்ப் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி காத்தடிச்சு அவ ஸ்கர்ட்டை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ரீனட் அவன் பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும், மேஜிக் இல்லாம விண்டை கிரியேட் பண்ற டூல் இதுன்னு அப்படின்னு அவன் சொல்லுவோம். இந்த டிவைஸை ரீனட் துண்டு துண்டா வெட்டி போட்டுருதா. ஐயோ அது ஒரு வேவரண்ட் ஆச்சு, எல்லாரும் ஓடிருங்க, அது மட்டும் கத்தி அதோட வேவரண்ட் கூட்டத்தை கூப்பிச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரே பயப்படுறா. ராஸ்டன் அசால்ட்டா போய் அந்த வேவரண்ட் அடிச்சு போட்டுருதான். இப்படி பண்ணா இன்னும் நிறைய கூட்டமா வந்துருமே அப்படின்னு அவன் கேட்கவும், அது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு தான் அந்த வேவரண்ட்டை கொல்லாம விட்டதே அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் சொல்றான். இவ பயப்படுறாருக்கு, இவளை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் அவளை கூட்டிட்டு போறான். ஏ நீ ரொம்ப ஸ்ட்ராங் தானே சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது நான் கூடிய சீக்கிரம் ஆயிடுவேன் தான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்றா. அவ்வளவு தூரத்துல நடக்கிற ஃபைட்ல இருந்தா இந்த மான்ஸ்டர் இங்க வந்து விழுந்திருக்கு அப்படின்னு ரே பாக்குறா. அவங்க அடிக்கிறதுல ஒரு மான்ஸ்டர் இவன் மேல விழ போகவும், டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை காப்பாத்திட்டு பார்க்கறான். ஐயோ ஒரு ரெட் வேவரண்டா, இது ஒரு டிராகனுக்கு ஈக்குவல் ஆச்சு அப்படின்னு ரே பயப்படுறா. ரே இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீயும் ஒரு ஈரங்க் தானே, இங்க இருந்து ஓடு அப்படின்னு ரே சொல்லவும், நீ ஓடு நான் இது கூட ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நானும் ஃபைட் பண்றேன். ஹீரோ ஏமாட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போக மாட்டாருன்னு அப்படி ரே சொல்றா. அப்ப சரி நீ எனக்கு பேக்கப் ஆயிருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே ரேவும் வின் மேஜிக்கை கேஷ் பண்ணி ரெடியா வச்சிட்டு இருந்தா. ஒரே அட்டாக்ல நம்ம ஹீரோ அதை கொண்டுதான். இதுக்கு எதுக்குடா என்ன ஓடிருன்னு சொன்ன, பேக்கப்னு வேற சொன்னியடா அப்படின்னு ரே சொல்றா. நேத்து நடந்ததை இன்னும் என்னால ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரே நின்னுட்டு இருக்கவும், கில்டு மாஸ்டர் என்னாச்சுன்னு வந்து கேட்கிறாரு. நேத்து நிறைய விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லவும், அவங்க பாட்டி கூட எதுவுமே நார்மலா இருக்காது அப்படின்னு கில்டு மாஸ்டர் சொல்றாரு. அந்த வேவரன்ஸ் அவங்க சாப்பிட கொண்டு போறேன்னு சொன்னா, வேவரன்ஸ் சாப்பிடறதுக்காக இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு ரே சொல்லவும், இப்ப வாச்சும் உனக்கு புரிஞ்சுது அட்வென்ச்சர் ஆகிறது அவ்வளவு ஒன்றும் ஈஸி கிடையாதுன்னு சொல்லவும், ஆனா அது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு, நானும் கூடிய சீக்கிரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு சொல்லி ரே கிளம்புறா. 6 ஸ்டோன்ஸ்ல ஒரு ஸ்டோன் நேத்து போன இடத்துல நமக்கு கிடைச்சிருச்சு, இதோட மேஜிக் வேவ்லென்த்தை வச்சு மற்ற ஸ்டோன்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மேப்பை கிரியேட் பண்றாங்க. இதோட மேஜிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய மற்ற மேஜிக் அதை சென்ஸ் பண்ணுது. எரக்டோபியா அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஸ்டோன் இருக்கிறத காமிக்குது. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஏஞ்சலிக்கா ஃபைட் பண்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ லெஜண்ட் ஸ்டோரியில வரக்கூடிய அந்த பெரிய மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணணும்னா அதை ஓபன் பண்றதுக்கு 6 ஸ்டோன் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுது. சோ ஃபர்ஸ்ட் இப்போ இவங்க டீமா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹீரோவுக்கும் இப்பதான் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றது தெரிஞ்சிருக்கு. இனிதான் கதை இன்னும் சூப்பராகவும் வேற லெவலாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.